தொடர்ந்து நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த துணைவேந்தர் மாநாடு தொடர்பான அறிக்கை வெளியாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விவகாரத்துல தீர்ப்பின்படி வேந்தர்கள் நியமனத்திற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப இந்த மாநாடை ஆளுநர் நடத்துவதனால என்ன விளைவும்? இல்ல, அதாவது ஆளுநர் தனது ஸ்டேட் கவர்மெண்டோட தனது மோதல் போக்கு இன்னும் மீண்டும் தொடருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த செயல் காட்டுகிறது. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு 142 படி அவங்க அந்த 10 மசோதாவை அப்ரூவ் பண்ண பிறகு சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசு அதுக்கப்புறம் கெசட்டி ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணி எந்தெந்த இடத்துல வேந்தர் இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட்னு மாற்றி கவர்மெண்ட்டுக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்திருக்காங்க. ஸோ அப்படி நிலைநிறுத்திருக்கும் போது துணைவேந்தரோட அப்பாயின்மெண்ட் மட்டுமல்ல, யூனிவர்சிட்டிஸை பற்றின நிர்வாக விஷயங்கள் எல்லாமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாமே அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. எந்தெந்த விஷயங்கள்ல ஒரு வேந்தராக இருந்து ஒரு முழு அதிகாரத்தை கவர்னர் செலுத்தி கொண்டு வந்தாரோ அது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அவர் இப்போ ஆர்னமெண்டல்னா ஒரு அலங்கார பதவியில தான் இருக்கார். அவர் ஏன் அலங்கார பதவியில இருக்காருன்னா கவர்னரா இருக்கவே எக்ஸபிஷியவா இருக்கார். அவர் கவர்னர் பொறுப்புல இருக்கிறதுனால அது துணைவேந்தரா இருக்கார். நாளைக்கு இன்னொரு கவர்னர் வந்தாலும் அவரும் துணைவேந்தரா இருப்பார். அப்படி ஒரு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத துணைவேந்தரை நியமிக்க அதிகாரம் இல்லாத சுப்ரீம் கோர்ட்டால குட்டு வாங்கப்பட்ட இந்த கவர்னர் இந்த சமயத்துல அதுவும் தன்கர் என்பவர் தன்கர் துணை ஜனாதிபதி தன்கர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே விமர்சிக்கிறாரு. பாராளுமன்ற அதிகாரத்தை பிடுங்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ன்ற மாதிரி விமர்சிக்கிறார். ஆனா தன்கர் ஒரு விஷயத்தை மறந்துடுறாரு. சட்டமன்றத்தோட அதிகாரத்தை கவர்னர் பறிக்கிறாரு. அதை பத்தி ஏதாவது அவர் பேசுவாரா? ரெண்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தானே. சட்டமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு கவர்னருக்கு எப்படி உரிமை இல்லையோ அதே மாதிரி பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா அப்போ அந்தந்த பொறுப்புல இருக்கிறவங்க தன்னுடைய கடமையை சரியா பண்ணணும். கவர்னர் என்பவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியா பண்ணணும். ஜனாதிபதி என்பவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சரியா பண்ணணும். கடமையை சரியா பண்ணலன்னா நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் உள்ள தலையிடும். அப்ப யார் தான் நீதியை வழங்குறது? அது சுப்ரீம் கோர்ட் நீதியை வழங்கியிருக்கு. இந்த சூழல்ல இந்த பல்கலைக்கழக விவகாரங்கள்ல சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டை விமர்சிக்கிற தன்கரும் யார் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்புக்கு காரணமாக இருந்த கவர்னரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துணைவேந்தர் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்கன்னா அதுவும் ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட் அலங்கார பதவியில் இருக்கிற வேந்தர் இப்போது அதிகாரத்தை இழந்துவிட்டு அலங்கார பதவியில் இருக்கிற கவர்னர் இதை நடத்துறார் அப்படின்னா அவரை மாநில அரசோடு ஒரு மோதல் போக்கி கடைபிடிக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். எந்த ஒரு துணைவேந்தரும் இதை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் 21 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதுல 10 இதுக்கு துணைவேந்தர் போடாத இத்தனை நாள் கவர்னர் காலம் கடத்தி கொண்டு வந்தார். இனிமேல் அதை போட போறாங்க. அவர் தனியார் பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டுருக்காரு. 45 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 21 போக மீதி இருக்கிறதெல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்கள். அங்கிருந்து வேணா அவருக்கு ஆட்கள் துணைவேந்தர்கள் கலந்துக்கலாமே தவிர தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பல்கலைக்கழகங்கள் அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் அதோட துணைவேந்தர்கள் வேந்தர் கூட்டியர் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வதில் எந்த விதமான தார்மீக உரிமையும் ஆளுநருக்கான அதிகாரம் என்பதை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது என்ற தீர்ப்பை குறிப்பிட்டு இது ஒரு மோதல் போக்கை தொடர்வதற்கான நிகழ்வா பார்க்கிறதா சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு பிரியன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.